ஏ பட்டு, உன் ஆம்படி அங்கடி என்னம்மா தூங்குறாரு? பொழுது வழியில ஒன்று அவருக்கு என்னது தூங்குறாரா? அவர் எப்போ எழுந்திரிச்சு காலையிலே வேலைக்கு போயிட்டாரம்மா, தூங்குறாருங்கிற? அத்தை, அண்ணன் காலையிலே சாப்பிட்டுட்டு வெளியே போயிடுச்சே. ஓ, வெளியே போயிட்டாரோ? ஏம்மா அவரை கேட்குற? இல்லடி, எப்போ பார்த்தாலும் ஒன்றை சுற்றி சுற்றி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றி சுற்றி பட்டு பட்டுட்டு வருவார். ஆளை காணுமே காலையிலேருந்து கேட்குறேன். உனக்கு திமுர்த்தாம்மா திமுர்த்தான். என்னைக்கு என்ன சுற்றி சுற்றி குட்டி போட்ட பூனை மாதிரி வந்திருக்காரு, நீ பார்த்துருக்க? குட்டி போட்ட பூனை மாதிரி வராராம்ல. அவரே பொதுனிக்க வேலை பார்த்துட்டு நாளைக்கு வந்து அந்த மனுஷன் படுத்து தூங்கி வந்துச்சு காலையில் ஓடிடுறாரு. பேசுகிற பாரு பேச்சு. மாப்பிள்ளைய சொல்லவும் ரொம்ப ரோசம் வந்துடுச்சு. ஆம்படையான சொல்லவும் பேசுகிறா. இல்லைண்டா சுற்றி சுற்றி வரவே மாட்டார். வேலை பார்த்து தான் அவனு என்ன செய்யறது? அத்தை, ஏன் தேவையா காலையில் வம்பு வளர்க்குறீங்க? ஆமாம், வம்பு வளர்க்குறேன் வம்பு. ஏன்டி? ஆமாம், அந்த காயத்ரி எங்கடி? அவன் எங்கே காணு? வைத்தியக்கு எங்கே காணு? உன் பையன் அங்கே 2 பேரும்? அத்தை, 2 பேரும் பயிலுவோ இந்திரனா சந்திரனா வைத்தியக்கியோட விளையாடிட்டு உட்காந்துருக்காங்க கொல்லவாசல்ல. அத்தை வந்து சின்ன அத்தை அது அழுதுகிட்டு அங்கே ஹாலில் படுத்து கிடக்கு. சின்னத்தை பார்க்க பாவமாக இருக்கா அத்தை. படுத்து கிடக்கு. நான் சொல்ல கேட்கவும் மாட்டுது. அழுவாதீங்க அத்தைன்னு சொல்கிறேன், கேட்கவும் மாட்டுது. படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு படுத்து கிடக்கு. ஏன் அவளுக்கு என்ன கிறுக்க பிடிச்சி வச்சான்னு கேட்குறேன். ஒன்றா அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கிறாள். ஓடி போனவளை நினச்சி ஓடி போயிட்டா. தாய் தாப்பாலாம் ஒத்தனையும் வானாண்டு விட்டு அவன் தான் வேணும்னு நேற்று வந்த பயலோட ஓடி போன சரிக்கா நினச்சிக்கிட்டு இவன் எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குறா? அம்மா வாயை வச்சுட்டு சும்மாரி. அத்தையா அதை அழுதுகிட்டு கோமா கவலையோட இருக்கு. நீ வரையும் அதை பேசுகிற? ஏண்டி ஆத்தாக்காரி இப்படிலாம் வளர்த்தா ஒரு அப்பா இல்லாமல் அந்த ஒரு கழிச்சை விட்டுட்டு ஓடி போட்டான். அவனை விட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்த்து ஆளாக்கியிருக்கிறா. அவளை கொஞ்சம் வர நினைக்காம முட்டி தாய் பிள்ளையெல்லாம் நினைக்காம அந்த பையன் வேணும்னு சொல்லிட்டு நேற்று வந்த பையனை நம்பி ஓடி போன சரிக்கே நினச்சி எதுக்கடி வளர்த்துட்டு இருக்கா? எதுக்கு அழுதுட்டு இருக்கான்னு கேட்குறேன். அத்தை பேமா பேசாதீங்க. அத்தை காதில் உழுவ போகுது. உழுவிட்டான் அழுவுறாளாம்ல. அழுவ ஓடி போனவளை நினச்சி எதுக்கு ஓடி போனவளை நினச்சி இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறா. திங்காம உங்க அம்மா கிடந்துக்கிட்டு அழுவுறா. ஏம்மா, அது பொண்ணு ஓடி போயிட்டா சித்திக்கு கவலையா இருக்காது? அது அழுதுட்டு போனோம். உனக்கு என்ன? எனக்கு என்னப்பா? என் கூட பிறந்தவா என் கண்ணு முன்னாடி அழுதுகிட்டு கவலைப்பட்டு இருந்தா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல? இருக்காதாடி? இருக்காதான்னு கேட்கறேன். எதுக்கு அந்த ஓடி கல்யாணம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்குன்னு? நம்ம மக்கள் மனசெல்லாம் இல்லை, நான் இருக்கிறேன். அவளுக்கு அம்மா அப்பாண்டு எல்லாரும் இருக்குதுவா. இருக்கும் போது எதுக்கு அந்த ஓடி கல்யாணம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா? பொண்ணா பேர்ல இருந்து தலை மொழியிட வேண்டியது தானே? அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை. நான் ஓடி போனவளை நினச்சி அழுதுகிட்டு இருக்கான். அழுதுகிட்டு அந்த மூதவி ஓடி போனதாவே இருக்கட்டமே. அது என்ன ஒரு பிள்ளை பெறவே இல்லைன்னு இவன் நினச்சிட்டு தள்ள தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு வேலையை பார்க்குறாளா? அழுதுகிட்டு இருக்கிறாளா? அழுதுகிட்டு எங்க ஆளை போய் கூப்பிட்டு வாடி. கவிதா போய் கூப்பிடு. அக்கா கும்பிச்சு கூப்பிட்டு வா. நான் போய் கூப்பிட்டு பார்க்குறேன் அத்தை. ஏண்டி பட்டு, உன் மோனை விளையாடிட்டு இருக்கானுல, உனக்கு 3 வயசுக்கு மேலே ஆக போகுது, 4 வயசு ஆக போகுது. ஏன் உன்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல? பள்ளிக்கூடத்தில் சேர்க்க பணம் வேணாமாம்மா. இந்த வருஷம் சேர்க்கறதுக்கு தான் ஒரு பணத்துக்கு அங்கே எங்கே அழிஞ்சிட்டு கிடக்குறாரு. யார் கொடுப்பா? யார் வச்சிருக்கா கொடுக்கறதுக்கு? யாரும் மூட்டை கட்டி தோளில் போட்டுட்டு உட்காந்துருக்கிறா பணத்தை கொடுக்கறதுக்கு? நான் வச்சிருந்தா நான் கொடுப்பேன். என்கிட்ட பள்ளியே ஒப்பா நான் வேலை வெட்டிக்க போகிறேன், ஒன்றா வேலை வெட்டிக்க போகிறானா? 2 பேரும் தீவட்டியா அப்படியே அழிஞ்சிட்டு வரானுவ. எவனா நம்பி யார்கிட்ட காசு வாங்க முடியா? அத்தை, உங்கள் பிள்ளைப்பா வேலைக்கு போகலண்டா. அவர் ஊரில் இருந்தால் அவர் வேலைக்கு போவார். இங்கே வந்து இருந்துக்கிட்டு அப்படியே வேலைக்கு போவார். புருஷனை சொல்லவும் இன்னும் ஆசை பத்துக்கிட்டு வருது அவங்களுக்கு. அப்பெல்லாம் உன் புருஷன் வேலை பார்த்து அப்படியே வெட்டியை முடிச்சிடுவான். வேலைக்கு போகலையா? அங்கே இருந்தால் போவானா, இங்கே இருந்தால் போக மாட்டானா? எங்கே இருந்தா தான் நடி? அங்கே இருந்தானா இங்கே இருந்தானா? ஏதாவது ஒரு வேலை பார்க்க கூடாது? தாடி மாட்டு பயிலுவான். இங்கே ஒருத்தன் அலையிறான். அவனை ஒரு லூசு பிடிச்ச கம்மாட்டி அவன் அப்படியே அலையிறான். ஒரு வேலை ஒரு வித்தி தெரியல. ஏம்மா காலையிலேயே ஒருத்தவங்களையே சொல்லி வம்பு வளர்த்துட்டு கிடக்குறேன். ஏன் வம்பு வளர்த்து கிடக்குறேன்னு கேட்குறா. அண்ணன் எங்கே போய் வேலை பார்க்க போவான்? இங்கே என்ன இந்த ஊரில் அண்ணனுக்கு யாரையாச்சும் தெரியுமா? நீ ஏன் வீணா வெட்டி வம்பு வளர்க்குற? ஏண்டி அவனுக்கு இந்த ஊரில் ஒருத்தனை தெரியலண்டா என்ன? உன் ஆம்படியா இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்டாச்சான் எங்கேயாவது எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுங்க, நான் வேலை பார்க்குறேன் இது சொன்னா அவர் வேலை பார்த்து கொடுக்க மாட்டாரு. அவர்கிட்ட வேலை பார்த்து கொடுத்தா என்ன? எல்லாம் தண்டை சோறு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் வர பேர் சொல்கிறதுக்கு அவன் மாமியாலாம் உன் மாமியா நாத்தனாலாம் முந்தியே சொல்லிட்டு போய் வம்பு வளர்த்துட்டு சண்டை வளர்த்துட்டு போன அவ்வளோ தானே. அவரே வேலை கிடைக்காம அண்ணன் இன்னைக்கு கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வேலை அண்ணன் பார்க்கமா? அந்த வேலை பார்க்க சொல்லி சேர்த்து விட்டா எப்படி பார்க்கலாம்? அதுக்கு தெரியுமா?
எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். பார்க்கும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே வேலை பார்க்குறாங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியதான். அத்தை, நாங்கள் 2 பேரும் இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருந்தால் நாங்கள் 3 பேரும் பேர்றோம் எங்கள் ஊருக்கு. அந்த ஊருக்கு போகிறோம். நீங்கள் வேண்டாம், இங்கே இருந்துட்டு வாங்க. எப்போ வரணுமோ வாங்க, நான் போகிறேன். என் புருஷனை அழைச்சிட்டு என் பிள்ளைய அழைச்சிட்டு நான் போயிட்டு வரேன். அண்ணி, நீங்கள் ஏன் அவங்க சொல்கிறதுக்கு போய் கொச்சுக்கிறீங்க? அவங்க எப்போ தான் சட்டம் தானே போடுவாங்க. அப்படியே நீங்களாம் கொச்சுக்காதீங்க அண்ணி. அவன் அண்ணன் வேலை பார்த்து வந்து தான் பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் கேட்குறேன்னா என் கூட்டுக்காரர் கேட்குறாரா? அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க. அவங்க ஏதாவது பேசிட்டு போவாங்க. அவங்க யார் மேலேயாச்சும் உள்ள கோவத்தை கொண்டு போய் நம்மகிட்டலாம் காட்டுவாங்க. யார் மேலேயாச்சும் கோவம் இருந்தா நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்ட சமாளிங்க அண்ணி. இல்லை பட்டு, நாங்கள் ஊருக்கு போகிறோம் பட்டு. நாங்கள் 3 பேரும் பேர்றோம். அத்தை இருக்கிறனாலும் இருக்கட்டும், வரதா இருந்தாலும் வரட்டும். நீங்கள் சும்மா இருக்கேங்கிறேன்னா அவங்க பேசுறதுலாம் நீங்கள் ஒரு பேச்சே எடுத்துக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. சும்மா இருக்க. நீங்கள் என் வீட்டை தான் இருக்கிறீங்க. ஓ, அவட்ட தான் இருக்கணும் நாங்கள் எல்லாம். அதுக்கு நீ குட்டி காட்டுறியான்னு கேட்குறேன். அப்போ நானும் போட்டோமா? அம்மா, யாரையும் போக சொல்ல, ஒன்னையும் போக சொல்ல, அண்ணையும் போக சொல்ல, அண்ணனும் போக சொல்ல, யாரையும் போக சொல்ல. எல்லாரும் இருங்க இருக்கிற மாதிரியே. நீ தான் வீணா வாயை கொடுத்துட்டு வம்பு அழுத்துட்டு கிடக்குற ஒருத்தவங்கிட்டே. சித்தி வந்து அழுதுகிட்டு இருக்கு, கோவமா இருக்கு, அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை கொண்டு எல்லாத்தையும் காட்டுறியா? நீ போய் வேண்டாம், சித்தியை போய் சமாதானம் படுத்து பேசு போய். ஆமாம், அவள் கோவமாக இருக்கிறாண்டு எனக்கு ஆசை. அவங்களெல்லாம் திட்டணும்ண்டு. அவள் அழுதுகிட்டு கிடக்கண்டா, வீணா அழுதுகிட்டு கிடக்கட்டான். ஓடிக்காளி பிடிச்சவங்கள ஓடிக்காளியை நினச்சி அழுதுகிட்டு இருப்பா அவள் வீணா. நானும் அந்த மாதிரி உள்ள ஆள் கிடையாது. அவள் அழுதுகிட்டு கிடந்தா கிடக்கட்டாம, எனக்கு என்ன? உனக்கு என்னன்னு சொல்லல, சும்மா கடை. நீ சும்மா பேசாம போங்க. 2 பேரும் மாசம் உட்காந்து நடக்காம எல்லாத்தையும் சமைக்க போங்க. என்ன கறியாக்குறீங்களோ என்ன செய்றீங்களோ எனக்கு தெரியாது. போய் பாருங்க, நான் வந்து பார்க்க மாட்டேன். நீ ஒன்றும் செய்வேணாம். நீ பார்த்தா சோபாவில் உட்காந்து கடை. நானும் அண்ணி போய் பார்த்துக்கிறோம், வேலை பார்த்துக்கிறோம். நினப்பு இல்லாமல் ஒரு பையை எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். கடையில் கொடுக்குங்களா பையை? கொடுக்கங்க, கேட்டு வாங்கி ஜாமான் வாங்கிட்டு வரும். அட காமாச்சம்மா, சரிமா இருக்கீங்களா? என்ன சரி? இல்லை, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். 2 பையனை வர ஸ்கூலில் சேர்க்க போகிறானாம்ல முருகன். பையனா? யார் பையன்? காமாச்சம்மா, நடிக்கிறீங்க. ரொம்ப கிண்டல் தான் உங்களுக்கு. உங்கள் பையன் தான் முருகன். 2 பையனும் இருக்கானுல்ல, ஸ்கூலில் சேர்க்க போகிறானாம்ல. ஓய், காலில் என்னன்னு பாரு. காலில் கிடக்கிறது இந்த கைக்கு வராமல் பார்த்துக்க. இந்த கைக்கு வந்தால் காலில் உள்ளது அது எங்கே வரணும் தெரியுமா? எங்கே வரணும் தெரியுமாயா? உன் கன்னத்துக்கு வரும். புரியுதா? உன் கன்னத்துக்கு வரும். பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு சாம போகிற. வாயை மூடு. பெரிய பூச்சி வந்து பூந்துற போது வாய். அப்படியே நிற்காத, நவுந்து போய் வலியோடியா. இன்னுமே பேசுறத பார்த்து பேசு. வரட்டமா? பேச மாட்டார், பேச. என்ன ராமலிகா, உடஞ்சி போய் நிற்கிற? வாயை மூடியா, மூடு. ஒரு வயசுக்கு வர மரியாதை கொடுக்காம அந்த பொம்பளை எப்படி பேசிட்டு பாரா பாரியா, பேசிட்டு பாரா பாரு. ஏயா, அந்த பொம்பளை பேச்சு தெரிஞ்சும் அதுகிட்ட போய் ஏயா வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிற? உன்னை நினைச்சா இருக்கு சிரிப்பா வருதியா. நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்கள்.